2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இணைந்த எஸ்டிபிஐ இன்னமும் அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறோமா இல்லையா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. எனவே அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக நாங்கள் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்ற எஸ்டிபிஐயினுடைய மாநில பொதுச் செயலாளர் கரீம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாஜகவுடனான அதிமுக கூட்டணிக்கு பிறகாக எஸ்டிபிஐ இந்த கட்சியிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு கண்டன அறிக்கைகள் எல்லாம் கூட கண்டன வாசகங்கள் இது போன்ற பல்வேறு விவகாரங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வெளியிடப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் நாங்கள் வெளியிடவில்லை என்று எஸ்டிபிஐயினுடைய மாநில பொதுச் செயலாளர் கரீம் கூறியிருக்கிறார். கூட்டணி குறித்து முடிவெடுக்க விரைவில் அந்த கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கூடிய பிறகு அதில்தான் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்தவுடன் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தவுடனேயே எஸ்டிபிஐ அந்த கூட்டணியிலிருந்து அதிமுகவுடனான கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக தகவல் வெளியானது. அதற்கு இப்போது விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அந்த கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் எஸ்டிபிஐ கூட்டணி வைத்திருந்தது. இந்த 2026லும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் அப்போது சொல்லப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவுடன் தற்போது அதிமுக கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ வெளியேறியதாக சொல்லப்பட்டது. கூடுதலான விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியில இருக்கா இல்லையா, என்ன விவரம்? கோபால், கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுகவினுடைய கூட்டணியில் இருந்து வந்த எஸ்டிபிஐ பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில்தான் நெல்லை முபாரக், அந்த கட்சியில மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் கூட்டணி தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அதிமுகவுடனான இந்த கூட்டணி தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுகவுடன் இருந்த கூட்டணியை எஸ்டிபிஐ முடித்துக் கொண்டது எனப்பட்ட கருத்துக்கள் வெளியான நிலையில் இது தொடர்பாக எஸ்டிபிஐயினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கரீமிடம் தொடர்பாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவித அறிவிப்பையும் எஸ்டிபிஐ வெளியிடவில்லை என்று அவர் திட்டவட்டமாகவே அந்த செய்தியையும் அந்த விஷயத்தையும் மறுத்திருக்கிறார். கூட்டணி குறித்து முடிவு எடுப்பதற்காக விரைவில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறது. அந்த செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவிலேயே செயற்குழு உறுப்பினர்களுடைய பெருவாரியான கருத்துக்களை பெற்ற பிறகு அந்த செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையிலேயே கூட்டணியில் இருந்து விலகுவதா அல்லது கூட்டணியை தொடர்வதா என்ற முடிவை எஸ்டிபிஐ எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பாஜக அதிமுக இந்த கூட்டணி என்பது எங்களுக்கு நெருடலை ஏற்படுத்தியிருக்கிறது, எங்களுக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கிறது. இருந்தாலும் கூட செயற்குழுவின் மூலமாகவே அதிகாரப்பூர்வமாக எஸ்டிபிஐயினுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க முடியும். விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கரீம் தற்போது தெரிவித்திருக்கிறார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.